நிறைய உடலுக்கு, அதாவது இத்தனை 5 வருடங்கள் செத்துப்போன உடலாக இருந்த அந்த உடல்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இதை நம்ம பல மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை திமுக தோத்துட்டாங்கன்னா பல வாய்கள், வாடகை வாய்கள், உருட்டுக்கள், ஏகப்பட்ட நபர்கள் போராடுவாங்க. ஆட்சி மாதிரி இன்னைக்கோட 15 நாள் 2 வாரம் மேலே ஆகுது. ஏண்டா 2 வாரம் ஆட்சிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ திருமண பக்கம்லாம் கொலை, கற்பழிப்பு, இதான் மாற்றம்னோம்ல. மாற்றம் வேணும்னு சொன்னீங்களே, நல்ல மாற்றம். அரசாங்கம் தொடங்கி 15 நாட்கள் ஆகல, அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏகப்பட்ட அரசியல் சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அது எனக்கு ஏற்படுதல்ல. ஒரு கவர்மெண்ட் ஒரு 6 மாசம் குறைஞ்சது ரன்னா தான் அது நிறைவேறுது. இந்த கோவன் ஐட்டம் ரொம்ப நாளா கோவணத்தெல்லாம் உருவி எவனோ படுக்க வச்சிருந்தானுங்களான்னு தெரியல. 5 வருஷம் இவனை காணவே இல்லை. இன்னைக்கு திடுதிப்புனி பார்த்தா கோவன் வந்திருக்காரப்பா. என்னையா கோவன் வந்திருக்காரு? மற்றபடி நோக்கம் இதுதான், சனாதனம் ஒழிய வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும். சனாதானத்தை வளர்க்கக்கூடிய சிஎம் ஒழிக. எங்க இருந்துடா கிளம்பி வந்திருக்கீங்க? பைத்தியமாடா நீங்களா? என்னைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் புகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்றேன். எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த 5 வருடங்கள் இந்த ஆட்சியை கவிழ்வதற்கு நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள். விரத்தியில ஏதோ ஒன்று பேசுவார், விரத்தியில பேசுவாரு. அவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். புதிதாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு போதிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு கூட சூழ்நிலையை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்களுடைய அவநம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆளாக வேண்டியிருக்கும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது அது ஏற்புடையதல்ல. ஏன்னா பதவியேற்று இப்போதான் 10 நாள் கூட ஆகலை. அதனால சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று சொல்வது அதீதமான குற்றச்சாட்டு. ஐயோ ஐயோ, அங்க இருக்கக்கூடிய உண்மையான விசிகா தொண்டர்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர்லாம் வந்தாரு பார்க்கணும், அப்படி ஜான்சினா மாதிரி இங்க இருந்து பறந்து நேரா காவல்துறை அதிகாரிகள் முன்னாடி விழுந்துட்டாரு. காவல்துறை அதிகாரிகள் வச்சு உங்க பிதிக்க எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட உங்களால் குடியேற்ற விடாமல் தடுக்க முடியும். யாரிடம் ஆளாட்டுகிறார்? எலக்ட்ரிசிட்டி போர்டுல 1 கோடி ரூபாய்க்கு நாம் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறோம்னா அதுல 35% 35 லட்சம் கான்ட்ராக்டுக்கு நம்ம அவங்களுக்கு கமிஷனாக ஊழலாக கொடுத்துட்டு, லஞ்சமாக கொடுத்துட்டு, மீதம் இருக்கும் 65 லட்சத்தில் எப்படி அந்த கான்ட்ராக்டர் வேலையை முடிப்பார்? டிடிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50-60 கோடி கமிஷன் வரும். ஒர்க் கான்ட்ராக்டுக்கு மட்டும் கமிஷன் வாங்குறது. இதே மாதிரி நீங்க மற்றதை பார்த்துக்கோங்க. ஒன்லி அவருக்கு ஒத்து போற கான்ட்ராக்டர், அவர் கொடுக்குற கமிஷன்ல இருக்கிற கான்ட்ராக்டர், அவரோட குட் புக்ல இருக்கிற கான்ட்ராக்ட் மட்டும் தான் வில் சஸ்டைன். மற்ற எல்லாருமே வில் பி எராடிகேட். வெறும் ஒரு இடத்துல இருந்து 60 கோடி ரூபாய் அவங்களுக்கு லஞ்ச பணமா போயிட்டு இருந்திருக்கே. எத்தனை ஆஃபீஸ் இருக்குது, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சப் டிவிஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்துலாம் எவ்வளோ ரூபாட ஆட்டையை போட்டிருப்பீங்க நீங்கள். இப்போ தாண்டா எங்களுக்கு இதெல்லாம் தெரிய வருது. அதுலேயும் ஒருத்தர் சொன்னார் பாருங்கள், எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த 2 பேர் தான் ஆட்சி செய்யணுமாப்பா, வேற யாரும் தமிழ்நாட்டில் எதுவும் ஆட்சி செய்யக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொன்னார் பாருங்க. திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் விருப்பம், எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. சார், அப்போ மாற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வேணாம். எய்தர் திமுக ஆர் அதிமுக, எய்தர் ஏ ஆர் பி. வேற எதையுமே நீங்கள் படிக்க மாட்டீங்க, வேற எதுவுமே மக்களுக்கு தெரியக்கூடாது. நல்லா இருக்கு அவங்களுடைய வியாக்கியானங்கள். இறுதியாக நான் ஒண்ணு சொல்றேன், திமுக காரங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க தான் இவங்களை ஜெயிக்க வச்சோம், நாங்க தான் அவங்களை ஜெயிக்க வச்சோம், எங்க ஓட்டுல ஜெயிச்சிட்டு அங்க போயிட்டாங்க. ஏப்பா உங்களால ஏன் ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் பொதுச் செயலாளர் துரைமுருகனை ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் உங்க 15 மந்திரிகளை ஜெயிக்க வைக்க முடியல? ஆக இந்த ஆணவ பேச்சால் தான் இந்த கூட்டணி இன்னைக்கு ஒழிஞ்சிருக்கு. ஆனா திமுக அவங்க தோல்வியை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டா மாசு பேசாமல் இருக்கணும். கல்யாணத்துல போய் அங்கே போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்களே, அப்புறம் ஏத்துக்கிட்டு அழுவாங்களா? அப்படி ஏமா முத கல்யாணம் தஞ்சாவூர் கல்யாணத்துல போனாங்க,
பாவம் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வீட்டுல அந்த பிள்ளைகளை நல்லா இருக்கணும் வாழ்த்துறதுக்கு பதிலா அங்க தோக்க அடிச்சுட்டாங்களே நம்ம அதை ஏத்துக்கிட்டாங்கன்ற என்ன ரொம்ப அழகா இருக்காங்களா? இந்த தேர்தலை நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், திமுக வந்து 2வது முறை வந்துடும். இப்ப தமிழ்நாட்டுல 2வது பெரிய கட்சி யாரு, எதிர்கட்சி யாரு, அதுக்கு தான் இந்த தேர்தல் நடக்க போகுது. எல்லாருக்குமே இந்த 2வது இடத்தை பிடிப்பதற்கான இடம் தானே தவிர மாப்பிள்ளை இவர் தான், மாப்பிள்ளை தோழன் யாருங்கிறதான் தேர்தல். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார். அதை கண்டித்து அறிக்கை விட துப்பு இல்லாத முன்னாள் முதல்வர் அவர்களே, இனி திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சேரியில் கூட இயங்காது என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி தொடைய தட்டிய ராசா அவர்களுக்கு விலக்கு பிடிக்கக்கூடிய திமுக கள பொறுக்கிகளே, 10 ஆண்டுகாலமாக உங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. அனாதையாக இருந்த திமுகவை நாங்கள் ரெக்கக்னிஷன் பண்ணி சேரி மக்களுடைய ஓட்டை வாங்கி உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளும். திமுக போன்ற ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம். 7:30 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். உதயநிதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. 7:30 சொன்ன உடனே உதயநிதிக்கிறீங்க, ரொம்ப சூட்சமான ஆளுங்க, 7:30 பயங்கரமான ஆளு. 7:30 பார்த்து 5வது உதயநிதின்றாரு. எங்க நான் 7:30 சொன்ன உடனே உதயநிதினு சொன்னீங்கன்னா உங்க அடி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. உதயநிதி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு ஒரு மேடையில. ஏங்க என்ன அடிக்கடி துபாய் ரொம்ப தூரமா இருக்கு, காங்கிரஸ் ஏங்க ரொம்ப வருத்தப்படுறாருங்களே, துபாய் ரொம்ப தூரமா இருக்கு அடிக்கடி போக முடியலங்கிறாரா? துபாய்க்கு எதுக்கு சார் அவர் போனோம்? எங்க அவர் தாங்க அடிக்கடி மாசத்துக்கு 2 தடவை போறாரு, பக்கமா இருந்தா டெய்லி கூட போலாம். அன்றே சொன்னார் கலைஞர்னா மிருதங்க கலைஞர், நாதஸ்வர கலைஞர், டும் கலைஞர், வயலின் கலைஞர், பல கலைஞர் இருக்காங்க. எந்த கலைஞரை சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரான கலைஞர் கருணாநிதி. அப்படி ஏங்க, அப்ப கலைஞர்னு என்ன பொருள் சொல்லுங்க, எனக்கு புரியல. அனைத்திலும் வித்தகர் கலைஞர், எல்லாத்தையும் வித்தவரா? திமுக வீழ்த்தப்படும் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஏன்னா மீண்டும் இந்த ஆட்சி வருவது என்பது இயற்கைக்கு எதிரானது என்று நான் பார்த்தேன். 210 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று சொன்னவர் குளத்தூரிலேயே தோற்றார். குளத்தூர்ல தோப்பார் நினைச்சீங்களா சார்? நான் உதயநிதி தோப்பார் நினைச்சேன். இவர் தோப்பார்ன்றதை என்னால் கணிக்கவே முடியல. என்ன காரணம்னா, வாரத்தில் 3 நாள் அங்கே தாங்க இருப்பார். ஒன்று டான்ஸ் பார்த்துன்னு இருப்பார், இல்லை கோலை போட்டி நடத்துவார், இல்லைனா வடை சுட்டு தின்னு இருப்பார், இல்லைனா வாக்கிங் போயிட்டு இருப்பார், இல்லை கிழவிங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சம் இருப்பார், செல்ஃபி எடுத்துன்னு இருப்பார். குளத்தூர்லேயே குடியிருக்கிறார் இவர் அப்படின்னு பார்த்தா, நீ குளத்தூரில் குடியிருக்கிறதுனாலே நீ தோக்கணும், இங்கே வந்து உயிரெட்டுன்னு இருக்கன்னு சொல்லிட்டு மக்கள் சரியான திருப்பி அளித்திருக்கிறார். ஒரு முதல்வர் வேட்பாளர் தோக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, ஸ்டாலினோட தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலினோட தோல்வி பத்தி ஸ்டாலின் கேளுங்க, ஆத்துவாரு. போயிட்டு இப்படிதான் ஆத்துவாரு, அவர்கிட்ட போய் கேட்டுன்னு இருங்க. அதெல்லாம் நமக்கு கிடையாது. அவரோட தோல்வி தமிழ்நாட்டோட விடுதலை. ஐயா, நீங்க கூட்டணி கட்சி யாருக்குன்னாங்களோ வச்ச மை காயறது, எலெக்ஷன்ல வைக்கிற மை அழியறதுக்குள்ளேயா இல்ல காயறதுக்குள்ளேயா காங்கிரஸ் சொல்லாம மோடி போயிடுச்சு வலிச்சிட்டீங்க, அதுவும் ஓகே. மத்த எல்லா கூட்டணி கட்சி போய் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. வார்த்தையை ஜாக்கிரதையா போடுங்க. இல்ல போடிட்டீங்க, சொல்ற வார்த்தை நன்றி கூட சொல்லாம நன்றி உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? யார் நன்றி சொல்லுங்க? அப்படி நீங்க என்ன சோதனை பண்றீங்க? 2026 என்ன பேசுறீங்க? ஓடுறீங்க ஓடியாறீங்க பத்தி பேசுறீங்களே. 2026 பத்தி பேசுறீங்க. 46ல இருந்தா 26 வரும் இல்லங்க. முதல்ல இத பேசுங்க. இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வேணாம்னு சொன்ன நீங்க இந்த சுதந்திரம் இந்தியால நீங்க பிச்சை போடுறீங்களா? உங்களால தனிச்சிருக்க முடியல. நீங்க நின்னுட்டீங்களா? எந்த தேர்தல்ல திமுக தனியா நின்னுக்க சொல்லுங்க. நாங்க நின்னுட்டோம் தனியா. நீங்க எப்ப நின்னுட்டீங்க? அப்ப உங்க தோல்ல நீங்க அடிமையான அர்த்தம். அடிமைகள் எல்லாம் பேச கூடாது. அடிமைகள் என்ன கேக்குறீங்க? டெல்லிக்கு யார் அடிமைன்னு தெரியும், டெல்லி எது சொன்னாலும் யார் தலையாட்டுறன்னு தெரியும். அது இந்திரா காந்தி படுகொலையா இருந்தாலும் ராஜீவ்காந்தி படுகொலையா இருந்தாலும் எப்படி அரசியல் பண்ணா எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியுங்க. தமிழ்நாடு சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர் சொல்லிட்டு அடுத்த நாளே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. யாருக்கு சொன்னா? RSS தேச விரோத கட்சி சொல்லிட்டு தேர்தலில் ஜெயிச்ச உடனே வாஜ்பாய் ஆட்சியில் சேர்ந்து மந்திரி ஆன உடனே தவறான இயக்கத்தில் இருக்கிற நல்ல மனிதர் நானா சொன்னேன்.
வாங்கிக்கடா கேண்டீன் பக்கம் வருது பெரிய ரவுடியா வாங்கிக்கடா போதும் போடா